வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறவா, பிரச்சனை இருக்கிறவா, முடியல சார் நான் என்ன பண்ணுறது, நான் இதுதான் எனக்கு கடைசி, நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் எனக்கு பிளாக் அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாரை பிடிச்சுக்கோங்க. பிள்ளையார மனசார பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். அது சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோமத்துக்கு நெய் ஒரு சந்தனம் பன்னீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், தொடர்ந்து பாருங்களேன், யாரோ நம்மளை லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். அவ்வை பிராட்டி இந்த கைலாயத்துக்கு போகிறதுக்கு பிள்ளையாரை வேண்டா நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றிட்டார். அங்கே கொண்டு போய் ஜம்முன்னு இறக்கிட்டார். இது உண்மை. அவ்வளோ பெரிய சக்தி பிள்ளையார்ட்ட இருந்துட்டுருக்கு. எதையும் மாற்றக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு 7.5 சனி இருக்கும், அஷ்டம சனி இருக்கும், அர்த்தாஷ்டம சனி இருக்கும், சனி தசை இருக்கும், ராகு புத்தி இருக்கும், கேது புத்தி இருக்கும். ஜாதகத்தை பார்த்தா படாத பாடுபட்டிருப்பீங்களேன்னு சொல்லுவேன். இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்வா. எப்படிமா பிள்ளையார் ஏதாவது வேண்டுறீங்களா, பக்கத்தில் இருக்க ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்களா என்ன அப்படின்னா, ஆமாம் சார் டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போகாமல் நான் இருக்கவே மாட்டேன், அருகம்புல் வச்சு. பாருங்கள் அவ்வளோ பிரச்சனை ஜாதகத்தில் தெரிஞ்சு, பட் இந்த வழிபாடு அவங்க லைஃபே லிஃப்ட் பண்ணி விட்டுறது. அப்படி ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி கவர் பண்ணி கொண்டு போயிட்டார். அதுதான் இறைவனுடைய வழிபாடு, அதுவும் பிள்ளையார் வழிபாடு. அவரை மனசார வேண்டிட்டு அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணபதியை வழிபாடுக்கு எந்த வினையும் வராதுன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பிள்ளையார் உதவி செய்கிறார். கல்யாணத்துக்கு பிள்ளையார் உதவி செய்கிறார். எல்லா இடத்துலையும் பிள்ளையார் நிற்கிறார். அந்த மாதிரி பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு.